ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பாப்கார்ன். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாப்கார்ன் செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த டேபிள் ஸ்பூனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை நம்ம இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். எந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அந்த டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 பூண்டு பல்லு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இதே போல் விஸ்க் இருந்ததுனாக்கா நல்லா வச்சு கலந்து எடுத்துக்கலாம். மாவில் கட்டிகள் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியை முதல்ல நிறைய சேர்க்காமல் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதாவது பன்னீரை இதில் நம்ம டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மாவுனுடைய பதம் இருக்கணும். இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் க்யூப் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதேபோல் பன்னீரை எல்லாத்தையும் சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பன்னீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா பன்னீர்லேயும் இந்த மாவு நல்லா படணும், அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்ம போட்டிருக்க காரம் எல்லாம் பன்னீரில் நல்லா இறங்கி வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். கார்ன்ஃப்ளெக்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் கையில் தூள் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரை, அதை இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் பன்னீருடைய எல்லா பக்கங்களும் படும்படி இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா பன்னீரையும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த பன்னீர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். அதே போல் கேஸும் நல்லா ஹையில் வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். கேஸை சிம்மில் வைக்கும்பொழுது பன்னீரில் எண்ணெய் இருக்கிற போல் இருக்கும். அதனால் நல்லா கேஸை ஹையில் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பன்னீரை இதே போல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணுறோன்றதுனால ஸ்கூல்லேருந்து பசங்க வர்றதுக்குள்ளே நம்ம இது ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.
அதே போல் யாருன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த பன்னீர் பாப்கார்னை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் ரெசிபியாக நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு நம்மளுடைய பன்னீர் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.